Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRBல யூனிட் 4ல இருக்க ஒரு போம் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அந்த போமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா த அன்னோன் சிட்டிசன். இட் இஸ் ரிட்டன் பை WH Auden. ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி நான் செலக்டடாக ரொம்ப சூப்பராக இருக்க போம்ஸ் தான் வந்து ரீசெண்ட் டேஸில் போட்டுட்ருக்கேன். இந்த போமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இது ஒரு போம் மாதிரி இருக்காது. நார்மலாக வந்து ஒரு ப்ரோஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பட் அதனுடைய பேக்ரவுண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டைம் படிச்சிங்கனாலே இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இதிலேருந்து 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு எம்சிக்யூஸ் கேட்கறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்காக என்ன இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாகவே வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே எடுத்துக்கோங்களேன். ஸோ காமனாக எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ நார்மலாக ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு குழந்தை பிறந்து வளர்க்குதுன்னா, ஸோ அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த பர்டிகுலர் ஏஜில் நடக்கணும், பர்டிகுலர் டைமில் வந்து பேசணும், பர்டிகுலர் டைமில் ஸ்கூலுக்கு போகணும். 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸில் வந்து நீங்கள் ப்ரீகேஜி சேர்த்து விட்டே ஆகணும். சப்போஸ் ஸ்கூலில் சேர்த்துனா ஏன் இன்னுமா ஸ்கூலில் சேர்த்தல அப்படின்வாங்க. அதே மாதிரி அவன் 10th ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், சிபிஎஸ்சியில் சேர்த்துனியா, மெட்ரிக்கில் சேர்த்துனியா, 12th என்ன படிக்கணும், கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என்ன ஒரு ஆசை இருக்குது இல்லைன்றது தெரியல. நீ ஐஐடியில் சேர்ந்தியா, நீட்டில் சேர்ந்தியா, இதில் சேர்ந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும். அதோடு தான் முடிஞ்சதா இல்லை. அதுக்கப்புறம் நீ காலேஜ் முடிச்சியா, முடிச்ச உடனே வேலைக்கு போகணும். ஒரு பிரேக் இருந்தால் கூட ஏன் இவ்வளோ பிரேக், ஏன் வேலை கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி 1008 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எப்படி அதுக்கப்புறம் வேலைக்கு போனோடனே கல்யாணம் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், அது லோன் போட்டோ ஏதோ ஒன்று போட்டு வீடு வாங்கணும், குழந்தைங்க பெற்றுக்கணும், அப்புறம் அந்த குழந்தைங்கள வளர்த்தணும். இதே ஒரு ரொட்டீனாக வந்து ஒரு ஃபிக்ஸ்டான இந்த ஏஜில் இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டீன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இதிலேருந்து கொஞ்சம் ஒரு சிலது மாறி போனாலோ, கொஞ்சம் டிலே ஆனாலோ, அது சம் ரீசன்ஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து டிலே பண்ணலாம். ஒரு சிலருக்கு அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மலாகவே வந்து சம் ப்ராப்ளம்ஸ்னால டிலே ஆகலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் வந்துட்டு ஒரு சொசைட்டிக்காகவே வந்துட்டு நம்ம வந்து ப்ரெஷரைஸ் எடுத்து இதை இப்பப்போ முடிக்கணும், இதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்ற மாதிரி ஒரு சொசைட்டிக்காக நம்ம வாழ்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, த அன்னோன் சிட்டிசன். இங்கே வந்து ஒரு அன்னோன் சிட்டிசன், இந்த சிட்டிசனுக்கு வந்து பேரே கிடையாது. அவன் வந்து சொசைட்டியில் எப்படி இருக்கான், நார்மலாக வந்து எபிடாப் வைப்பாங்க இல்லைங்களா. எபிடாப்னா ஒருத்தர் இறந்ததுக்கப்புறமா அவங்கள பற்றி வந்து அவங்க ஒரு கல் மாதிரி டாமில் வந்து இது பண்ணி பிரிண்ட் பண்ணி வைப்பாங்க, அவங்களோட பேசிக் இது. ஸோ அந்த எபிடாப்பில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ரியலாகவே வந்து டாம் ஆஃப் அன்னோன் சிட்டிசன்ற மாதிரி இருக்குது, அன்னோன்ஸ் வாரியர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதுக்கு பேரடியாக தான் வந்து எழுதியிருக்கார். பேரடின்ற சென் ஒரு மார்க் பண்ணுற மாதிரி, அதை மார்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த போமை வந்து எழுதியிருக்காரு WH Auden. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போம் பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிட்டன் பை WH Auden இன் த இயர் 1939. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா த நியூ யார்க்கர் அப்படின்ற ஒரு மேகசினில் January 6, 1940 பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் இதனுடைய டோன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டைரிக்கல் ஒரு ஐரானிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டீஹியூமனைசிங் நேச்சர் ஆஃப் மாடர்ன் பியூரோக்ரஸி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஹியூமனிஸ்டிக் நேச்சர்னு சொல்லுவோம். ஹியூமனிஸ்டிக் நேச்சர்னால் ஒரு ஃபீல் இருக்கிறது, ஒரு எமோஷன் இருக்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்கிறது, சேடாக இருக்கிறது, சம்டைம் டிப்ரெஸ்டாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமனிட்டிக் ஃபீல். ஸோ இந்த ஃபீல் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஏஜில் இதை தான் பண்ணி ஆகணும், இது தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு ரொட்டீனில் ஓடிட்டுருக்க மாதிரியே இந்த ஒரு பர்சனுமே வந்துட்டு ஒரு சொசைட்டி இப்போ ஒரு காமனாக வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம கண்டுபிடிப்போம். அது ஒரு ஸ்டோரியே சொல்லுவாங்க. ஒரு நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் பின்னாடி நடந்துட்டு போகிறவங்க வந்து பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடடே நல்ல மனுஷன் இப்படி இறந்துட்டாருன்னு சொன்னால் அவர் ரொம்ப நல்லவர், பாடா இப்போயாவது போனானே அப்படின்னு சொன்னேன்னா அவர் வந்து நல்ல மாதிரி வாழ்க்கை வாழலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க இது தமிழில்.
பட் இங்கே எப்படி இருக்குன்னா, ஹியூமன்ஸ் வந்து ஒருத்தரை வந்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாரி சொல்லல. ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மாரி இங்க குடுக்குறாங்க. அஃபிஷியல்ஸ் அவன் இந்த டைம்ல இப்படி இப்படி பண்ணான், இப்படி இப்படி இருந்தான் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மாரி குடுக்குறாங்க. இது வந்து ஹியூமன் நேச்சரே கிடையாது இல்லைங்களா? மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸா இல்லாம, ஒரு அஃபிஷியலி ஒரு அதிகாரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குற மாரி, இவன் இந்த டைம்ல பண்ணான் அப்படின்ற மாரி எபிடாப்ல குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி கொடுத்திருப்பாரு. ஸோ இதனுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரீ வேர்ஸ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இது வந்து ஒரு போம் மாரியே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரோஸ் வந்து அந்த போம் ஃபார்மேட்ல மட்டும் எழுதுன மாரி இருக்கும். ஸோ இதனோட டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் வந்து சஜஸ்ட் அனானிமிட்டி. ஸோ யாரோ ஒருத்தவங்க ஈவன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா கூட இப்போ பேசுகிறோம், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி சொல்கிறாங்கன்னு. எல்லாத்துக்குமே வந்து இது காமனாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே இது வந்து டினோட்ஸ் எவ்ரி மேன், ஓகேங்களா, ஹூஸ் லைஃப் இஸ் டிஃபைன்டு பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாட் பை ஹியூமனிட்டி. ஸோ ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாரோட லைஃப்பையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ எடுக்கணும், லோன் கட்டணும், நம்ம வீட்டுக்கான இத்தனை திங்ஸ் வாங்கி வைக்கணும், ஸோ வீட்டில் எல்லா திங்ஸும் இருக்கணும், மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இப்போல்லாம் புதுசாக இன்னும் மிஷின்ஸ் இன்வென்ட் ஆகி வர அது எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லா பீப்புளுமே இருக்காங்க. அது நமக்கு யூஸ் ஆகுமா, நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி வந்து யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. அண்ட் அது வந்து மற்றவங்க கேட்பாங்களேன்ற விதத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ணியும் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த போமில் வந்து பார்க்கலாம். So the poem is the epitaph of a man identified only by a combination of letters and numbers. So இந்த போமே வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, unknown citizen. இந்த unknown citizenக்கு பேர் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும்தான். அந்த நம்பர் என்னன்னா JS/07/M378. இதுதான் வந்து நம்பர். இந்த மாதிரி நம்பர் கூட உங்களுக்கு கேட்கலாம், ஏன்னா நம்பரை வந்து ஈஸியாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இந்த நம்பரை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கூட கேட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சட்டையர் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. இண்டிவிஜுவலிசம் வந்து இதில் வந்து மறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அ பேரடி ஆஃப் த சிம்பாலிக் டாம்ப் ஆஃப் த அன்னோன் சோல்ஜர். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு நான் அந்த இதில் போட்டிருப்பேன் இல்லைங்களா, இந்த இதுதான் வந்து டாம்ப் ஆஃப் த அன்னோன் சோல்ஜர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து யூஎஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையுமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து இருக்குது, இந்த டாம்ப் ஆஃப் த அன்னோன் சோல்ஜர் ஆர் அன்னோன் வாரியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இறந்தவங்க, நிறைய பேர்த்த வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியல இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பேரடினா என்னென்னா, இட் இஸ் மார்க் அட் இட்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க போம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் போகுது. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கிறது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 JS/07/M/378. This marble monument is erected by the state. ஸோ இது வந்து ஒரு மானுமெண்ட். அந்த மானுமெண்ட் எப்படி இருக்குது, மார்பிள் மானுமெண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் இஸ் எரெக்டட் பை ஸ்டேட். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து ஸ்டேட் தான் வந்து ஒரு அஃபிஷியலி வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த பர்சனே வந்து கோட் வச்சு தான் சொல்லியிருக்காங்க, ஒரு நேமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன் இதுதான், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், he was found by the Bureau of Statistics to be one against whom there was no official complaint. ஸோ இந்த வந்து எபிடாப்பில் எழுதியிருக்க மாதிரி இங்கே எழுதுகிறாங்க. அந்த எபிடாப்பில் எழுதுனது எரெக்டட் பை ஸ்டேட் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டு தான் வந்து இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே இருக்க மனிதர் சிட்டிசன் வந்து பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால வந்து சொல்லப்பட்டிருக்காரு, என்னென்னா இவருக்கு எதிராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் ஆன் ஹிஸ் கண்டக்ட் அக்ரி தட் இன் த மாடர்ன் சென்ஸ் ஆஃப் அன் ஓல்ட் ஃபேஷன்ட் வேர்ட் ஹி வாஸ் அ செயிண்ட். ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸும், அவரை பற்றி எடுத்த எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து, ஆனால் பேர் கூட இல்லை, பட் அவரை பற்றி எடுத்த எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து அவன் வந்து எல்லாத்துக்குமே அக்ரி பண்ணியிருக்கான், நார்மலான லைஃப் ஒரு லீட் பண்ணியிருக்கான். என்னென்னலாம் நம்ம வந்து டிக் மார்க் மாதிரி இந்த ஏஜில் இதை பண்ணோம், அந்த ஏஜில் அதை பண்ணுன்ற மாதிரி டிக் மார்க் மாதிரி வச்சுருக்கோமோ, எல்லா டிக்ஸையும் டிக் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹி வாஸ் அ செயிண்ட் அப்படின்றாங்க. இங்கே செயிண்ட்ன்றது வந்து ஒரு கைண்டாக இருக்கவங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் முற்றும் துறந்த துறவிகள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே வந்துட்டு அவங்க சொல்கிற
சொல்கிற ஒரு க்ரைட்டீரியாவை எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே செயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன் எவ்ரிதிங் ஹி சர்வ்ட் த கிரேட்டர் கம்யூனிட்டி. இந்த கிரேட்டர் கம்யூனிட்டின்றது வந்து ஸ்டேட்டை தான் வந்து குறிக்குது. எல்லாத்துலேயுமே வந்து இவன் வந்து அந்த கிரேட்டர் கம்யூனிட்டிக்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கான், எல்லா ப்ராப்பரான வேலையும் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து டிவிஷன்ஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட் எடுத்ததும் அந்த ஓப்பனிங் லைன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. Except for the war till the day he retired, he worked in a factory and never got fired. ஸோ எக்ஸப்ட் ஃபார் த வாருக்காக வரணும் அப்படின்றத தாண்டி அவன் ஒர்க் ஆரம்பித்ததுலேருந்து டில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் ஒரே ஒரு ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான். ஹி ஒர்க் இன் அ ஃபேக்ட்ரி அண்ட் நெவர் காட் ஃபயர்டு. யாருமே அவனை வந்து ஃபயர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ஃபேக்ட்ரியில் தான் ஆரம்பத்துலேருந்து இது பண்ணிகிட்டே இருந்திருக்கான். பட் சாட்டிஸ்ஃபைடு ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரே கம்பெனியில் தான் இருந்தான்றது மட்டும் இல்லாமல் அவனோட எம்ப்ளாயர்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான். ஓகே, இவன் நல்ல ஒரு எம்ப்ளாயி, ஒரு காலையில் 7 மணிக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்கிற ஒரு நல்ல எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி பேர் வாங்கணும். ஈவன் இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு அந்த ஆஃபீஸ்க்கு எப்படி நம்ம உண்மையாக இருக்கணும், அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஒரு டைம் பீரியட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இவங்க இல்லை அப்படின்னா இவங்க வேறு வேலைக்கு போனோன்னா அவங்க ஈஸியாக வந்து இன்னொருத்தவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. பட் நம்மளோட ஃபேமிலிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன்லாம் வந்து கிடையாது இல்லைங்களா? அந்த இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட்டாக ஒரு கொஷின் மட்டும் கேட்டிருந்திருப்பாரு, அதையும் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இவர் எதையுமே கம்பேர் பண்ணியிருக்க மாட்டார், நம்மளாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நம்ம லைஃபோட இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ ஃபட்ஜ் மோட்டார்ஸ் ஐஎன்சி. ஸோ இதனுடைய இவரோட எம்ப்ளாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபட்ஜ் மோட்டார்ஸ். Yet he wasn't as scab or odd in his views, for his union reports that he paid his dues. அவர் வந்து என்னன்னா, அவர் ஒரே கம்பெனிலே ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவரோட வியூஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை, எல்லாரோடைய வியூஸ் மாதிரி தான் இருந்தது. நார்மலாக ஒரு பர்சனுக்கு எப்படி எல்லாரோட வியூஸுமே இவங்களே வந்து ஒரு இதுதான், இப்படி தான் வியூஸ் இருக்கணும், பாலிடிக்ஸ் பற்றி இப்படி தான் வியூஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில வியூஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாரோட வியூஸ் மாதிரி தான் இவரோட வியூஸ் இருந்தது. இவரது ஒன்றும் வந்து ஆடாக இல்லை. அதே மாதிரி அவனோட டியூஸ் எல்லாத்தையுமே வந்து அவன் பே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூஸ் தான் இந்த இஎம்ஐ அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறத சொல்கிறாங்க. And our social psychology workers found that he was popular with his mates and liked a drink. ஸோ ஈவன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லலை. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காரு அப்படின்றத வந்து சோஷியல் சைக்காலஜி ஒர்க்கர்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலாக தான் இருந்தான் அண்ட் பாப்புலராக இருந்தான் அண்ட் அவனுக்கு வந்து ட்ரிங்க் பிடிக்கிறது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. த ப்ரெஸ் ஆர் கன்வின்ஸ்ட் தட் ஹி பாட் அ பேப்பர் எவ்ரிடே. ப்ரெஸ்ஸுமே வந்து நல்ல பையன் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுக்குது. எதுக்குன்னா எவ்ரிடே வந்து ஒரு பேப்பர் வாங்கிட்டான், டெய்லியுமே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினான், அதனால அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குது. அண்ட் தட் ஹிஸ் ரியாக்ஷன்ஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேர் நார்மல் இன் எவ்ரி வே. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்க்கு வந்து நார்மலாக ரியாக்ட் பண்ணால். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த உடனே வாங்கணுன்ட்டு இருக்கும். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக வந்து இது பண்ணால். ஸோ எல்லா மைண்டுமே வந்து மார்க்கெட் டெஸ்டட். ஸோ ஈவன் நம்ம இப்போ ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்பாங்க கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னாலோ, யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் ஓப்பன் பண்ணுவீங்கனாலோ ஒப்பீனியன்ஸுன்ற மாதிரி கேட்பாங்க, சர்வேன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது எல்லாத்து மாதிரியும் தான் நம்மளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாரோட தாட் கூடயும் நார்மலைஸாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Policies taken out in his name prove that he was fully insured. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போல்லாம் வந்து சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் குட் ஒன்லி, அதை வந்து தப்பு சொல்ல மாட்டேன். பட் பாலிசிஸ் டேக்கன் அவுட் இன் ஹிஸ் நேம் ப்ரூவ் தட் ஹி வாஸ் ஃபுல்லி இன்ஷூர்ட். ஸோ அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ வேலைக்கு போனவொடனே பாலிசிஸ் எடு, டேர்ம் இன்சூரன்ஸ் எடு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவனோட பாலிசியும் வந்து ஃபுல்லி இன்ஷூர் ஆயிருக்கு. அண்ட் ஹிஸ் ஹெல்த் கார்ட் ஷோஸ் தட் ஹி வாஸ் ஒன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் பட் லெஃப்ட் cured. அவனோட ஹெல்த் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒன்ஸ் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போது க்யூர் ஆகி தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாகவும் மெடிக்கலாகவும் எப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. போத் ப்ரொடியூசர்ஸ் ரிசர்ச் அண்ட் ஹை கிரேட் living declare he was fully sensible to the advantages of the installment
பிளான். ஸோ 2 பேர் ப்ரொடியூசர்ஸ் ரிசர்ச் அண்ட் ஹை கிரேட் லிவிங். இந்த 2 என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பிளானை வந்து ஃபுல்லாக வந்து அட்வான்டேஜ் எடுத்திருக்கான். அவனுக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளானை பற்றி நல்ல சென்சிபிளாக இருந்திருக்கான். அதனால தான் வந்து அவன் மாடர்ன் மேன் மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினான். சூப்பராக இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு அதை பே பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஹேட் எவ்ரி திங் நெசசரி டு த மாடர்ன் மேன். இது சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரடி மாதிரி, ஒரு மாக்கிங் மாதிரி. ஸோ மாடர்ன் மேனுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவன் வாங்கிட்டான். எதில்? இன்ஸ்டால்மெண்ட் பிளானில். அ ஃபோனோகிராஃப், அ ரேடியோ, அ கார், அ ஃப்ரிட்ஜ், இதெல்லாமே வந்து வாங்கியிருக்கான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மெட்டீரியல் பொசஷனில் தான் வந்து ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ என்கிட்ட இந்த திங்ஸ்லாம் இருந்ததுன்னா நீ ஹாப்பியஸ்ட் மேன், நீ சக்ஸஸ்ஃபுல் மேன். உன்ட்ட அந்த திங்ஸ் இல்லைன்னா நீ வந்து அன்ஹாப்பி அண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி இங்கே சொல்கிறாரு. Our researchers into public opinion or content that he held the proper opinions for the time of the year. When there was peace, he was for peace. When there was war, he went. ஸோ அதே மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன்ஸ், ஒப்பீனியன்ஸ்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அவன் வந்து எல்லாத்துக்கூடையும் ஒத்து போகிறான். நார்மலாக எல்லாரும் எப்படி ஒப்பீனியன் கொடுக்குறானோ அதே மாதிரியே ஒப்பீனியன் கொடுத்தாமா. எல்லாரும் பீஸாக இருக்கும்போது அவனும் பீஸாக இருந்தான். ஸோ வார் வந்தது அப்படின்னும் போது அவன் வாருக்கு கிளம்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆட்டு மந்தைங்க அப்படின்ற மாதிரி கூட்டமாக போவாங்க, முன்னாடி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம கூட்டமாக போவாங்க, கூட்டமாக இருப்பாங்க, கூட்டமாக வருவாங்கன்ற மாதிரி ஹியூமன்ஸுமே அப்படி கிட்டத்தட்ட ஒரு அடிக்டட் மாதிரி ஆயிட்டாங்க. யார் என்ன பண்ணுறாங்கன்னு ஒருத்தவங்க இது சொன்னால் அதை அப்படியே செய்யறது அப்படின்ற மாதிரி அடிக்டடாக மாறிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாஸ் ஹீ ஃப்ரீ? வாஸ் ஹீ ஹாப்பி? The question is absurd. ஸோ இதை தான் வந்து லாஸ்ட்டாக கேட்டிருக்காரு. வாஸ் ஹி ஃப்ரீ? ஸோ எல்லாமே பண்ணால், அந்த அஃபிஷியலாக வந்து எல்லாமே பண்ணியிருக்கான், இத்தனையும் வாங்கியிருக்கான், எல்லாமே பண்ணியிருக்கான். பட் அவன் வந்து ஃப்ரீயாக இருந்தானா, அவன் வந்து ஹாப்பியாக இருந்தானா? த கொஷின் இஸ் அப்சர்ட். இந்த கேள்வியே வந்து கேட்கறது மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. had anything been wrong we should certainly have heard. ஸோ ஏதாவது தப்பாக போச்சா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் போம் த அன்னோன் சிட்டிசன் இஸ். ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போம் நம்மளுமே வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணுன்ட்டு இல்லாமல் ஸோ நம்மளுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கான ஒரு சில தேவைகள் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க வந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதோ, இல்லை ஒருத்தவங்க வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்கன்றதுக்காக நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறதோ, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஒரே மாதிரியே ஒப்பீனியன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கான நீட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஃபேமிலி கூட ஹாப்பியாக வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். ஸோ அதை பேஸாக வச்சு தான் வந்து இந்த போம் வந்து இது இவர் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாப்பி லேர்னிங்.